guys, welcome to Trisha Mathematics. I am Trisha Nick. நம்ம class 11 physics kinematicsல triangle law of vector addition நம்ம பார்க்கலாம். First நம்ம addition of vectorனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Vector additionங்கிறது two or more vectors பார்த்தீங்கன்னா நம்ம ordinary rules of algebra யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஸ்கேலார் தான் ஆர்டினரி ரூல்ஸாக நம்ம யூஸ் பண்ணி ஆர்டினரி ரூல்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதே இது வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்குது, அதுதான் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். இந்த லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அதோட ரிசல்டன்ட் வெக்டார் நம்மளுக்கு ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணும் போது கிடைக்கிற ரிசல்டன்ட் ஆன்சர் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இஸ் known as a composition of vector. அதுதான் composition of vectorன்னு இருக்குது. இப்போ அந்த அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் மொத்தம் டூ டைப்ஸ் இருக்குது. டூ லாஸ் ஆஃப் வெக்டர் அடிஷன் என்னென்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷனும் parallelogram law of vector addition. மொத்தம் ரெண்டு லா, triangular law and parallelogram law, மொத்தம் ரெண்டு இருக்குது. இதில் நம்ம triangular law of vector addition நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம இந்த லா இருக்கு இல்லையா, இது நம்ம மெத்தட் ஆஃப் வெக்டர் அடிஷன் பார்க்கும்போது ரெண்டு மெத்தட் இருக்குது, கிராஃபிக்கல் மெத்தட் ஒரு ஜாமெட்ரிக்கல் மெத்தட். இது வந்து நம்ம டயக்ராம் வச்சு நம்ம சொல்கிறது, டயக்ராம் வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் மெத்தட். இது என்னென்னா ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அந்த வெக்டர் அடிஷனை சால்வ் பண்ணுறது. ரெண்டு டைப் இருக்குது, நம்ம ரெண்டு டைப்புமே பார்க்கலாம். வெக்டர் நம்மளுக்கு ரெண்டு டைப்புமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்குலர் லானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர் அடிஷன்னா என்ன? இப்போ டூ வெக்டார்ஸ் வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டு வெக்டார் இருக்குது, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு நம்ம எடுத்துக்கலாம். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டு இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குது. பை த டூ adjacent side of a triangle taken in a order. இப்போ நம்ம ட்ரையாங்குலர் லா அப்படின்னாலே ஹெட் அண்ட் டெய்ல் அப்படி நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். எது ஹெட் எது டெய்ல் அப்படின்னு பார்த்தோன்னா இது இருக்கு இல்லையா, இது நம்மளுக்கு ஹெட் அண்ட் இது வந்து நம்மளுக்கு டெய்ல். இது ஹெட்டு அண்ட் இந்த சைடு இருக்கிறது நம்மளுக்கு டெய்ல். ஹெட் டு டெய்ல் ஜாயின் பண்ணுறது தான் ட்ரையாங்குலர் லா. அப்போ இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா magnitude and direction by the two adjacent side of a triangle taken in an order. இது நம்ம ட்ரையாங்கிள் கூட ரெண்டு adjacent சைடாக, இப்போ ஏ வெக்டார் இதுனும் அண்ட் பி வெக்டார் இதுனும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் டெய்ல், ஏ வெக்டரோட ஹெட்டும் பி வெக்டாரோட டெய்லையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், அதுதான் ட்ரையாங்குலர்னாவா ஒரு வெக்டாரோட ஹெட்டும் இன்னொரு வெக்டாரோட டெய்லும் ஜாயின் பண்ணுறது தான் ட்ரையாங்குலர்லாம். அப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தென் தேர் ரிசல்டன்ட் இஸ் த க்ளோசிங் சைடு. ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா இதோட க்ளோசிங் சைடு தான் ரிசல்டன்ட். க்ளோசிங் சைடு இஸ் தி ரிசல்டன்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் டேக்கன் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கா, இது பார்த்தீங்கன்னா இது என்ன டைரக்ஷனில் இருக்குது, இப்போ இது டூ நெக்ஸ்ட் இப்படி போகுது. அண்ட் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் தான் நம்மளுக்கான ரிசல்டன்ட் இருக்கணும். ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா இதோட இப்போ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ரெண்டு இருக்குது, அதோட க்ளோசிங் சைடு தான் ரிசல்டன்ட்னு சொல்லிட்டாங்க. க்ளோசிங் சைடு தான் ரிசல்டன்ட். இது இந்த சைடு நம்ம வரையணுமா இந்த சைடு ஹெட் இந்த நம்ம ட்ரா பண்ணணுமான்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இது இருக்கா, இது இங்கே இருக்குது அண்ட் இது இந்த சைடு இருக்குது. அப்போ இதோட ரிவர்ஸ் ஆர்டர், இது ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது, அப்போ நம்ம கிளாக் வைஸ் ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு இது இந்த சைடு நம்ம ட்ரா பண்ணணும். இதோட ஹெட் இந்த சைடும் டெய்ல் இங்கேயும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர்லாம். ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்குது, ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இது வந்து ரிசல்டன்ட் வெக்டார், இது ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ரெண்டு மேக்னிடியூட் ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குது, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இதுக்கும் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குது. adjacent சைடு ஆஃப் இது ரெண்டு ட்ரையாங்கிளோட adjacent சைடு. அண்ட் ரிசல்டன்ட் வெக்டாருங்கிறது க்ளோசிங் சைடு தான் ரிசல்டன்ட் வெக்டார் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இது எந்த டைரக்ஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்னா இன்னும் ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம இருப்போம். இது இந்த சைடு இருக்குது, அப்போ இது நம்ம இந்த சைடு கொண்டு வராமல் இதுக்கு ரிவர்ஸ்னால் இந்த சைடு நம்ம கொண்டு வரணும். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் வெக்டார். இப்போ நம்மளுக்கு ட்ரையாங்குலர்லானா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஹெட் டு டெய்ல் ஜாயின் பண்ணுறது. இதோட கிராஃபிக்கல் மெத்தட் நம்ம டயக்ராம் யூஸ் பண்ணி போடுவோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கிராஃபிக்கல் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள், a person walks 9 blocks east and 5 blocks north. இதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி ட்ரா பண்ணணும்னா 9 blocks வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன், அதாவது ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஸ்கேல் யூஸ் பண்ணி
ஒரு 9 சென்டிமீட்டர், 9 பிளாக்ஸுங்கிறது 9 சென்டிமீட்டர். கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 பிளாக்ஸ் 9 சென்டிமீட்டர் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்லேயும் அண்ட் 5 பிளாக்ஸ் நார்த்துன்னு இருக்கா, நார்த் டைரக்ஷனில் 5 சென்டிமீட்டரும் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் நார்த் டைரக்ஷன். இது ட்ரையாங்குலர் லா யூஸ் பண்ணுறோம். ட்ரையாங்குலர் லாக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாம்பிள். இது எப்படி ட்ரையாங்குலர் லா, இது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் இருக்குது அண்ட் இதோட செகண்ட் வெக்டாரோட டெய்ல் பார்த்தீங்கன்னா இது. அப்போ ஹெட்டும் டெய்லும் ஜாயின் பண்ணியிருந்தோன்னா ட்ரையாங்குலர் லான்னு தெரியும். அப்போ இது ட்ரையாங்குலர் லாக்கான எக்ஸாம்பிள். இது 9 பிளாக்ஸ் இந்த ஈஸ்ட் டைரக்ஷன் அண்ட் நார்த் டைரக்ஷனில் 5 பிளாக்ஸ் நம்ம எழுதியாச்சு. இப்போ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா க்ளோசிங் சைடு தான் நம்மளுக்கு ரிசல்டன்ட்டுன்னு தெரியும். க்ளோசிங் சைடு தான் ரிசல்டன்ட். அதோட மேக்னிடியூடு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். மேக்னிடியூடுங்கிறது அந்த லென்த் இது எவ்வளோ இருக்குதோ அதை மட்டும் சொன்னால் போதும். அப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். Result to find the magnitude of resultant measures it length with a ruler. நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 10.3 சென்டிமீட்டர் இருக்கும். அது பிளாக்ஸ்ன்னு கொடுத்தங்காட்டி நம்ம பிளாக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டாலும் இதுதான் நம்மளுக்கு ஒரு 10.3 பிளாக்ஸ். ஏன்னா இது ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் இது ஃபைனல் பொசிஷன் நம்மளுக்கு. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியலுக்கு தான் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு தெரியும். அப்போ இது 10.3 பிளாக்ஸ்ன்னு இருக்குது. அண்ட் இதோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், டு ஃபைண்ட் த டைரக்ஷன் கிராஃபிக்கலாக இதோட டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ப்ரொடெக்டர் இருக்கு இல்லையா, ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி இதோட ஆங்கிளை மெஷர் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி ஆங்கிள் பார்த்தோன்னா 29.1 டிகிரின்னு வரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நார்த் டைரக்ஷன் ஈஸ்ட்னு இருக்குது, இப்படி இருக்குது ஆங்கிள் இங்கே தான் இருக்குது. அண்ட் இதோடது பார்க்கும்போது இது நார்த் ஆஃப் ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்குது, நார்த் ஆஃப் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ தீட்டா டைரக்ஷன் வந்து 29.1 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலாக சொல்லும் போது நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணியும் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணியும் அதோட மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் நம்ம சொல்லிடலாம். இது அனலிட்டிக்கில் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி சொல்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு தெரியும். இதோட மேக்னிடியூடுன்னு சொல்லும் போது மேக்னிடியூடை இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த லெட்டர் ஆர் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் தி ஹோல் மேக்னிடியூட்னு இருக்குது. இப்போ இதுக்கான மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்மளுக்கு இந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா முன்னாடி, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு. இதே டயக்ராமை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் வீடியோலேயே, இந்த நம்ம வெக்டாரை அதோட மேக்னிடியூட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் எங்கே வேணால் ஷிஃப்ட் பண்ணிக்கலான்னு. அப்போ இந்த இடத்துல ஏ வெக்டார் மேக்னிடியூட் கொடுத்தங்காட்டி இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இது பி வெக்டார், அதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். க்ளோசிங் சைடு இஸ் த ரிசல்டன்ட்னு தெரியும். க்ளோசிங் சைடு தான் ரிசல்டன்ட், க்ளோசிங் சைடு இஸ் தி ரிசல்டன்ட். அப்போ இது ஆர் வெக்டார், இது வந்து ஆர் வெக்டார்னு வரும். இப்போ இது ஏ வெக்டார் பி வெக்டார், இது ரிசல்டன்ட் வெக்டார்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு நேம் கொடுத்துடலாம். இது ஓன்னு எடுத்துக்கலாம், இது ஏ பாயிண்ட், அந்த ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ், இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாரும் ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா டெய்ல் டு டெய்ல் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஆங்கிள்னு சொல்லும் போது ரெண்டு வெக்டாருக்குள்ள ஆங்கிள் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆங்கிள் சொல்லும் போது டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணணும். அப்போ இதோட டெய்ல் இங்கே இருக்குது, இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா இது இங்கே வரும். இப்போ இங்கே பி வெக்டார் இருக்குது, நான் கொஞ்சம் ஸ்மாலாக வரைஞ்சிருக்கேன். இங்கே பி வெக்டார் இருக்குது. இந்த ஏ வெக்டாரை நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு எடுத்துக்கலாம். டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் கிடைக்கும். இது ஏ வெக்டார். அப்போ இந்த ஆங்கிள் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள் அண்ட் இது ஒரு ஆங்கிள்னு வரும். ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் தான் நம்மளுக்கு தீட்டான்னு தெரியும். அப்போ இதை நம்மளுக்கான ஆங்கிள் பார்த்திங்கன்னா தீட்டான்னு இதை எடுத்துக்கலாம். இது ஹரிசாண்டல் காம்பவுண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பவுண்டுன்னு பார்ப்போம். அப்போ பி வெக்டாருக்கு ஹரிசாண்டலாக இருக்குது, இங்கே ஒரு பி வெக்டாருக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டாட்டர் லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அப்போ ஹரிசாண்டல்னு பார்க்கும்போது இது பி காஸ் தீட்டா, ஏன்னா க்ளோஸ் ஆகுது காஸ் தீட்டா, அண்ட் இது பார்த்திங்கன்னா பி சைன் தீட்டான்னு வரும். இது நம்ம எப்படி இன்னொன்றுலாம் இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னா, இப்போ காஸ் தீட்டா இங்கே ஆங்கிள் தீட்டான்னு இருக்குது. அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா
ஏஎன் cos தீட்டாங்கிறது என்னது adjacent by hypotenuse adjacent இந்த பாயிண்ட்டை நம்ம n எடுத்துக்கலாம் இங்கே ஜாயிண்ட் ஆன பாயிண்ட்டை நம்ம n எடுத்துக்கலாம் அப்போ adjacentங்கிறது இது a n இருக்குது அதோட வேல்யூ நம்ம எடுத்து எழுதியாச்சு அண்ட் adjacent by hypotenuse பார்த்தீங்கன்னா என்னது b வெக்டார் மேக்னிடியூட் வந்து b அதை நம்ம bன்னு எடுத்தாச்சு அப்போ நம்மளுக்கு an-ஓட வேல்யூ வேணும்னா இந்த b-யை நம்ம இந்த சைடு கொண்டு போவோம் அப்போ an is equal to b cos theta b into cos theta நம்மளுக்கு வந்துடும் அப்போ an-ஓடது பார்த்தீங்கன்னா b cos theta அண்ட் இது sin theta ஓட வேல்யூ நம்மளுக்கு வேணும்னா sin theta வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸா தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்குது ஆப்போசிட் சைட் அது வந்து bn இதோட வேல்யூ bn எடுத்துக்கலாம் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு bன்னு வரும் நம்மளுக்கு bn ஓட வேல்யூ நம்மளுக்கு அது வேணும்னா இந்த bn நம்ம ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வருவோம் அப்போ மல்டிபிளில் வந்துடும் அப்போ b sin theta b into sin theta is equal to bn ஓட வேல்யூ b sin theta bn ஓட வேல்யூ b sin thetaன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு இதுதான் இதோட வேல்யூ இந்த டோட்டல் இதுதான் b sin theta அண்ட் இது டு இது பார்த்தீங்கன்னா b cos thetaன்னு வந்துருச்சு இப்போ நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பிக் ட்ரையாங்கிள் இருக்கா OBN ஒரு பிக் ட்ரையாங்கிள் அதை நான் தனியாக இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் OBNங்கிற ஒரு பிக் ட்ரையாங்கிள் இருக்குது அதுக்கு இந்த சைடு ON இருக்கா ON-ஓட வேல்யூங்கிற என்னது A இது A வெக்டார் இங்கே இருக்குது அதோட மேக்னிடியூட்னா ஏன்னு வரும் a plus b cos theta இதோட வேல்யூ நம்ம a-னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் b cos thetaன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்போ a plus b cos theta and b-னோட வேல்யூ b sin theta and இது பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் மேக்னிடியூட் பார்க்கும்போது r நம்ம எடுத்தாச்சு இப்போ இது நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது அப்போ பித்தகோரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பித்தகோரஸ் என்ன hypotenuse square is equal to sum of the other two squares அப்போ hypotenuse squareங்கிறது OB square is equal to ON square plus BN squareன்னு நம்மளுக்கு வரும் OBங்கிறது R அப்போ R square is equal to ONங்கிறது A plus B cos theta அப்போ A plus B cos theta the whole square plus BN-ஓட வேல்யூ வந்து B sin theta அப்போ B sin theta the whole squareன்னு இருக்குது அப்போ R square is equal to A plus B the whole square formatல இருக்கா A plus B the whole square formatல இருக்கா அப்போ A square plus B square plus 2AB A square plus 2AB plus B square அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிடலாம் அப்போ A square plus B square A square எழுதியாச்சு அண்ட் இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு ப்ளஸ் 2 into A into Bன்னு வருமா 2 into A into Bன்னு நம்ம எழுதியாச்சு அப்போ 2AB cos thetaன்னு வந்துருச்சு அண்ட் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம் b sin theta தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்போ b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே b sin ஸ்கொயர் தீட்டா அண்ட் b ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது இதில் ரெண்டுலையும் நம்ம b-யை காமனாக எடுத்துடலாம் அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை நம்ம காமனாக எடுத்தோன்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இந்த 2AB cos theta நம்ம அப்படியே எழுதிக்கலாம் sin square theta plus cos square theta அதோட வேல்யூ தெரியும் is equal to 1ன்னு மேக்ஸில் படிச்சுப்பீங்க sin square theta plus cos square theta is equal to 1 அப்போ 1 into b square வந்து b square தான் வரும் இந்த ஸ்கொயரை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்போ r is equal to square root of a square plus b square plus 2ab cos theta வந்துருச்சு அப்போ magnitude of resultant பார்த்தீங்கன்னா root of a square plus b square plus 2ab இதுதான் ஃபார்முலா இது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட்னு சொல்லும் போது இதுதான் ஃபார்முலா root of a square plus b square plus 2ab cos theta அண்ட் இப்போ டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன் தானே ரிசல்டன்ட் வெக்டார் இதோட டைரக்ஷன் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம் டைரக்ஷனுக்கு எப்படி பார்க்கலான்னா direction of resultant vector வந்து அங்க diagram இப்போ இங்கே நம்ம whole diagram வரைஞ்சோம் இல்லையா O N and இதுவும் and இந்த பாயிண்ட்ல இது ஜாயினா இருந்துச்சு இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா B ன்னு இருந்துச்சு O B N ன்னு இருக்கு இது R and இது A vector and இது வந்து B vector BN ஓட வேல்யூ B sin theta ன்னு இருக்கு இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக A வெக்டார்னு பார்த்தோம் இப்போ
ஆர் தானே இருக்குது நம்மளுக்கு இந்த சைடு இருந்துச்சு. நம்ம இந்த ஹோல் ட்ரையாங்கிளை பார்த்தோம் இல்லையா, ஹோல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OBNன்னு. இப்போ இங்கே ரிசல்டன்ட்டும் நம்ம ஆல்ரெடி இதிலே பார்த்துருக்கலாம். இதிலே பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ரிசல்டன்ட் வெக்டார் இங்கே இருக்குது, இங்கே ஏ வெக்டார் இங்கே இருக்குது. அப்போ டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார்னு சொல்லும் போது வித் ரெஸ்பெக்ட் டு ஏ எங்கே இருக்குது, ஏவோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஆங்கிளில் நம்ம தீட்டான்னு எடுத்துட்டோம் இல்லையா, அதனால இதை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். அப்போ அதோட வேல்யூ இந்தோட இது பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஆல்ஃபா, இங்கே நம்ம ஆல்ஃபா ஆல்ரெடி நான் இங்கே எடுத்துகிட்டு இருந்தேன் ஆல்ஃபான்னு. ஓகேவா, இங்கே தீட்டாவோட வேல்யூ இங்கே நம்ம ஆல்ரெடி இந்த சைடு நம்ம தீட்டான்னு எடுத்துட்டோம். இந்த சைடு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் வந்து ஆங்கிள் வந்து ஏ வெக்டாரோட இருக்குது, அதனால இதை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் வந்து OBNல. இப்போ ஆல்ஃபா இந்த இடத்துல ஆல்ஃபான் இருக்குது. ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் நம்மளுக்கு ரெண்டுமே தெரியும் இல்லையா. ஆப்போசிட் இது, அட்ஜசன்ட்டுங்கிறது A+B cos தீட்டா, அதாவது ON ஏன்னு பார்த்தோம். இது இந்த சைடு வந்து ஏ வெக்டாரும் ப்ளஸ் B cos தீட்டா, ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் அண்ட் B cos தீட்டான்னு நம்மளுக்கு இருந்துச்சு. அப்போ A+B cos தீட்டா. அப்போ ஆப்போசிட் அண்ட் இங்கே என்ன இருக்குது, ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் இருக்குது. ஆப்போசிட் அட்ஜசன்ட் வரது tan. அப்போ tan alpha is equal to BN/ON வரும். BN/ONங்கிறது ஆக்சுவலாக என்னது, இந்த ONங்கிறது OAவும் ப்ளஸ் NAவும் தான், ரெண்டுமே வரும். OAவும் வரும், AN ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் டோட்டலாக ON. அப்போ OA ப்ளஸ் AN எடுத்துக்கலாம். OAவோட வேல்யூ A ப்ளஸ் ANோட வேல்யூ B cos தீட்டா. அப்போ tan alpha is equal to B sin theta divided by A+B cos தீட்டான்னு வரும். அப்போ நம்மளுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ வேணும்னா tan இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ tan inverse of B sin theta by A+B cos theta. இதுதான் ஆல்ஃபாவோட வேல்யூ. டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் வந்து இதுதான். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு பார்த்தீங்கன்னா A, வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு வரும் tan inverse of B sin theta by A+B cos theta. இப்போ நம்ம டைரக்ஷனையும் பார்த்தாச்சு, டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டாரும் நம்ம பார்த்தாச்சு, அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டாரும் பார்த்தாச்சு. இப்போ டூ வெக்டார்ஸ் வந்து அதோட மேக்னிடியூட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஏ வெக்டாரோட மேக்னிடியூடும் பி வெக்டாரோட மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது A is equal to Bன்னு இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் வெக்டார் என்ன வரும்னா 2A cos theta by 2. இதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி போட்டாலே நம்மளுக்கு வந்துடும். நம்ம ரிசல்டன்ட் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் இல்லையா, மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வந்து R is மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB cos theta. இது நமக்கு ரெண்டுமே ஈக்குவல், A is equal to Bன்னு தெரியும். அப்போ பிக்கு பதிலாக நம்ம ஏனே சப்ஸ்டிட் பண்ணி போடும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2A cos theta by 2ன்னு கிடைக்குது. அண்ட் அதோட டைரக்ஷன்னு பார்க்கும்போது theta by 2, ஆங்கிள் பிட்வீன் A வெக்டர் அண்ட் B வெக்டர் இது ரெண்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு theta by 2ன்னு நம்மளுக்கு வருது. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு theta by 2. இப்போ நம்ம ரிசல்டன்ட்டோட ரேஞ்ச் எப்படி இருக்கும், ஆர் வெக்டாரோட ரேஞ்ச் வந்து எப்படி தான் இருக்கும் நம்ம பார்க்கலாம். ரிசல்டன்ட்டோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா, A ரிசல்டன்ட் இஸ் லெஸ் than or equal to A+B அண்ட் ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா greater than or equal to A-B. அதாவது என்னது A+B A-B அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரிசல்டன்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், அதாவது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா A+Bல மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மினிமமாக இருக்கும்னா A-Bல மினிமமாக இருக்கும். இது என்ன மேக்ஸிமம் மினிமம் எந்த டிகிரியில் இருக்கும்னா A+Bங்கிறது 0 டிகிரியில் இருக்கும் அண்ட் A-Bங்கிறது 180 டிகிரி. அதாவது நம்ம காஸ் தீட்டான்னு தானே ஃபார்முலா பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டான்னு தான் நம்ம பார்த்துருந்தோம். ஃபார்முலாவில் காஸ் தீட்டா தான் நம்மளுக்கு வந்துச்சு. மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் வந்து நம்ம உள்ளே போடும் போது காஸ் தீட்டான்னு தானே வருது. அந்த காஸ் தீட்டா 0 டிகிரின்னு பண்ணும்போது நம்மளுக்கு 1ன்னு தெரியும். அண்ட் அதே காஸ் தீட்டா 180 டிகிரியில் -1ன்னு வரும். அதை யூஸ் பண்ணி அதாவது அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ மேக்ஸிமமே நம்மளுக்கு 1 தான், மினிமம் வந்து -1ன்னு தெரிஞ்சிருச்சு இதிலிருந்து. அப்போ தீட்டானா எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். தீட்டா வந்து 0 டிகிரின்னு இருக்கும் போது அது சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும், ரெண்டு வெக்டாருமே சேம் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது தீட்டா வந்து 0 டிகிரி. நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். காஸ்
தீட்டாக்கு பதிலாக நம்ம 0 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 0 டிகிரின்னு தெரியும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் மேக்ஸிமமாக இருக்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதுதான். ஆர் மேக்ஸுங்கிறது ஏ ப்ளஸ் பி. அதே இது எப்போ மினிமமாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம், 180 டிகிரியில் மினிமமாக இருக்கும். அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் ஏ மைனஸ் பின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் மினிமம்னு சொல்லும்போது தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரின்னா நம்மளுக்கு மினிமம். ரெண்டு வெக்டாரும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். 180 டிகிரின்னு சொல்லும் போது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், 0 டிகிரின்னு சொல்லும் போது சேம் டைரக்ஷனில் இருக்கும். 180 டிகிரியில் ரேஞ்ச் வந்து ரிசல்டன்டோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி, ரிசல்டன்ட் வந்து ஏ மைனஸ் பி மினிமமாக இருக்கும். இதில் நம்ம மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர், அதாவது நம்ம ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் என்ன ஃபார்முலா வரும், இதை நம்மளுக்கு ஃபார்முலான்னு தெரிஞ்சிருச்சு. இது நம்ம பார்த்தோம். அண்ட் டைரக்ஷனோட ஃபார்முலா ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா இதோட டைரக்ஷன், இதோட தீட்டாவோட வேல்யூ, ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சலாம். இது பார்த்தோம். இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதே இது மேக்னிடியூட் இஃப் 2 வெக்டார்ஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ரெண்டு வெக்டார் வந்து மேக்னிடியூட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும் அதோட ஃபார்முலாவும் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்முலா தான். அண்ட் ஆல்ஃபா அந்த ஈக்குவலாக இருக்கும் போது, மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும் போது ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும், தீட்டா பை 2 அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும், ரிசல்டன்டோட ரேஞ்ச் வந்து ஏ ப்ளஸ் பியில் மேக்ஸிமமாக இருக்கும், ஏ மைனஸ் பியில் மினிமமாக இருக்கும்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்து எல்லாமே ஃபார்முலாஸ் பார்த்தோம். இப்போ நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். Example 2.1 2 vectors A vector and B vector of magnitude 5 units and 7 units respectively make an angle 60 degree with each other as shown below. Find the magnitude of resultant vector and its direction with respect to the vector A vector னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரோட மேக்னிடியூட், டூ வெக்டார் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் வந்து 5 யூனிட்ஸ் அண்ட் 7 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஏ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ரெண்டுத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ரெஸ்பெக்டிவ்லி ஏவோடது 5ம் பியோடது 7ம் கொடுத்துட்டாங்க. அது ரெண்டோட ஆங்கிள் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்குள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி 60 டிகிரி, இந்த இடத்துல டே டு டே ஜாயினருக்கு 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் அப்போ ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அண்ட் இட்ஸ் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார் அண்ட் அதோட ஆல்ஃபா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்குலர் லா படி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹெட் டு டெயில் தான் ஜாயின் இருக்கணும், டெயில் டு டெயில் நம்மளுக்கு கிடையாது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டயக்ராமை இங்கே ஷிஃப்ட் பண்ணி இங்கே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது ஏ வெக்டார். அண்ட் பி வெக்டார் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பி வெக்டார் இப்படி இருக்கா, இதை நம்ம ஹெட் டு டெயிலாக இதோட ஹெட்டில் இந்த பி வெக்டாரோட டெயிலை நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ பி வெக்டாருங்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு வரும், இது பி வெக்டார். அப்போ ரிசல்டன்ட்டுங்கிறது நம்மளுக்கு எந்த சைடு வரும், க்ளோசிங் சைடு தானே ரிசல்டன்ட். ட்ரையாங்குலர் லா படி பார்த்தோம்னா இது அட்ஜசன்ட் சைடு ஆஃப் ட்ரூ ட்ரையாங்கிள்ஸோட அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. அப்போ க்ளோசிங் சைடு தான் நம்மளுக்கு ரிசல்டன்ட். ஆப்போசிட் டைரக்ஷன் இது இந்த டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. அப்போ நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுக்கும்போது இந்த சைடு டைரக்ஷனில் நம்மளுக்கு க்ளோசிங் சைடு தான் ரிசல்டன்ட். அப்போ இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார், அதாவது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் வெக்டார். இது நம்மளுக்கு ஆல்ஃபா வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரிசல்டன்ட் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார்னு இருக்குது. அப்போ இந்த வேல்யூ தான், இதோட ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இதோட மேக்னிடியூடும் கேட்டிருக்காங்க இல்லையா, இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரியுமாச்சு. மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு மேக்னிடியூட் தான் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூடை நம்ம வெறும் ஆர்னு கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினை கொடுத்துட்டாங்களே, அதுக்கோட மேக்னிடியூட் கொடுத்துருந்தாங்க. ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு 5 and b vectorோட magnitude is equal to 7. a vector and b vector of magnitude 5 and 7 units னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு இதுமே நம்மளுக்கு யூனிட்ஸில் கொடுத்துட்டாங்க.
அப்போ ஏபிங்கிறது உள்ளே இருக்கிறது இது நம்மளுக்கு மேக்னிடியூடு தானே, வெறும் ஏ தான் இருக்குது. அப்போ மேக்னிடியூட், அப்போ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூங்கிறது 7 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 காஸ் தீட்டான்னு நம்மளுக்கு வரும். அதாவது காஸ் 60 டிகிரி. நம்மளுக்கு இங்கே ஆங்கிள் கொடுத்துட்டாங்க இல்லையா, ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அது 60 டிகிரி. அப்போ அந்த 60 டிகிரி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வந்து 60 டிகிரி, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 7 ஸ்கொயர் 49 வரும். இது எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 7 5 35, 35 இன்ட்டு 2னா 17 கிடைக்கும். அப்போ ப்ளஸ் 70 இன்ட்டு காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2. அப்போ ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 49 ப்ளஸ் 70 இன்ட்டு 1/2 நம்மளுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அப்போ 35ன்னு கிடைக்கும். அப்போ ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 49 ப்ளஸ் 35 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்னா 109 கிடைக்கும். அப்போ ரூட் ஆஃப் 109 யூனிட்ஸில் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ யூனிட்னு எழுதிக்கலாம், யூனிட்ஸ். அப்போ ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூடு வந்து r is equal to root of 109 யூனிட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, and its direction with respect to a vector, அதாவது ஆல்ஃபாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, tan alpha is equal to டைரக்ஷன் கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ tan alpha is equal to b sin theta by a plus b cos theta. அப்போ இது நம்ம ஒவ்வொரு வேல்யூ நம்மளுக்கு இது வேல்யூ தெரியும், b அண்ட் ஏவோட வேல்யூ தெரியும். பியோட வேல்யூ நம்மளுக்கு 7 sin 60 டிகிரி, 7 into sin 60 டிகிரி டிவைடட் பை ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5 ப்ளஸ் 7 இன்ட்டு காஸ் 60 டிகிரி. நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ தெரியும், ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 60 டிகிரின்னு. ரெஸ்பெக்டிவ்லி மேக் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் இங்கே டிகிரி நம்மளுக்கு தெரியும். அப்போ tan alpha is equal to 7 into sin 60 degree divided by 5 plus 7 into பார்த்திங்கன்னா cos 60 டிகிரின்னு இருக்குது. அண்ட் sin 60 டிகிரி ஓட வேல்யூ அண்ட் cos 60 டிகிரியோட வேல்யூ போட்டு நம்ம இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ 7 into sin 60ங்கிறது √3/2 divided by 5 plus 7 into cos 60 டிகிரி, cos 60யோட வேல்யூ 1/2ன்னு வரும். அப்போ 7 √3/2 divided by 5 plus 7/2ன்னு இருக்கும். 7 √3/2 அப்படியே இருக்கட்டும், divided by 5 2s are 10, 10 plus 7/2ன்னு வருமா. அப்போ 7 √3/2 divided by 17 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 10 plus 7ங்கிறது 17 divided by 2ன்னு வரும். இதை நம்ம மல்டிப்பிளை கொண்டு வந்திருக்கோம், டினாமினேட்டருக்கு நம்ம மல்டிப்பிளே கொண்டு வந்திருக்கலாம். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆகும், 7 √3/2 இன்ட்டு 2/17 வரும். அப்போ 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 7 √3/17ன்னு கிடைக்கும். இதை நம்ம பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம சால்வ் பண்ணும்போது அப்போ 7 into √3யோட வேல்யூ போட்டுக்கலாம், 1.732ன்னு வரும். அப்போ அது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணும்போது 12.124 divided by 17. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 0.713ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக 0.713ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ tan alpha is equal to தான் இருக்குது. அப்போ tan alphaவில் எந்த டிகிரியில் வரும்னா 35 டிகிரி. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 35 டிகிரியில் நம்மளுக்கு இந்த வேல்யூ வருது. அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் கேட்டிருந்தாங்க, அதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஃபார்முலா மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபார்முலாவையும் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் இந்த ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம சம் சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம parallelogram law of vector addition பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.